வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் அண்ட் லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் பேசிக்காக இருக்கிறதுனால இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். இதுக்குள்ள பிடிஎஃப் ஃபைல் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டைம் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். இது இதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா தியரம்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸ், இதுக்கு அடுத்த யூனிட்டில் நான் எடுக்க போகிற யூனிட்டில் உள்ள எல்லா இதுலேயுமே இந்த டெஃபினேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஒரு இதை லீனியர் இண்டிபெண்டன்ட், லீனியர் டிபெண்டன்ட் அப்படிங்கிறதான் இதுக்குள்ள டெஃபினேஷன் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா தியரத்துலையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த டெஃபினேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஃபினேஷன் உங்களுக்கு அவ்வளோவா புரியலாட்டியும் பரவாயில்ல, நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த எல்லா ப்ராப்ளம்லும் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும். ஸோ நல்லா புரியும். இப்போமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, வாங்க பார்க்கலாம். டெஃபினேஷன்: let V be a vector space over a field F, a finite set of vectors b1 up to bn in V is said to be linearly independent if alpha 1 v1 plus alpha 2 v2 plus up to etc alpha n vn equal to 0, which implies alpha 1 equal to alpha 2 equal to alpha n equal to 0. எல்லாம் alpha 1 equal to alpha 2 up to alpha n வரைக்குள்ள எல்லாமே 0வாக இருக்கணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸில் இருந்து ஒரு ஃபினைட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்துக்கிட போகிறோம். ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, அதில் இருந்து கொஞ்சோண்டு வெக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட போகிறேன். நான் ஒரு n வெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அந்த n வெக்டர்ஸை நான் லீனியர் காம்பினேஷனாக எழுதிக்கிட்டேன். அந்த n வெக்டர்ஸ்க்குள்ள லீனியர் காம்பினேஷனை நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா இதுங்கிறது 0 வெக்டரை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, 0 வெக்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, 0 வெக்டர் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி எலமெண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணுது. இது நாட் 0 வெக்டார். ஓகேவா, ஸோ 0ங்கிறது கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஓகே, let V be a vector space over a field F. Vங்கிற ஒரு வெக்டர் ஸ்பேஸை ஒரு ஃபீல்டில் எடுக்க போகிறோம். அதில் இருந்து ஒரு ஃபினைட் செட், ஒரு Vn வரைக்கும் உள்ள V1ல இருந்து Vn வரைக்கும் உள்ள ஒரு ஃபினைட் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட போகிறோம். ஃபினைட் வெக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட போகிறோம். அதை நம்ம எப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லீனியர் காம்பினேஷன் எடுத்து அதை 0வாக எழுதி அந்த லீனியர் காம்பினேஷனுக்கு 0ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடுவோம். சச் தேட் இதுலேருந்து இஃப் சச் தேட் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா n வரைக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கலாம், இந்த கான்ஸ்டன்ட் இருக்கலாம், இந்த ஸ்கேலார்ஸ் வேல்யூ இருக்கலாம். இதில் v1 v2 vnலாம் என்ன சொல்லுவோம், வெக்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா nலாம் என்ன சொல்லுவோம், ஸ்கேலர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கேலர் வேல்யூ எல்லாமே 0வாக இருந்துச்சுன்னா அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸ்கேலர் வேல்யூ எல்லாமே 0வாக இருந்துச்சுன்னா அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இன்கேஸ் இது தாட்டி 1 0 இல்லாமல் இருந்தால் கூட இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஓகே, அதை தான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இஃப் v1 up to vn are not linearly independent, அது நாட் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கும், நாட் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ நாட் லீனியர்லி இண்டிபெண்ட்னா இப்போ என்ன சொன்னேன், இதில் உள்ள எதாட்டி அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ 0 இல்லாமல் இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு வேல்யூ இந்த ஆல்ஃபா 1 இல்லை ஆல்ஃபா 2 சம்திங் ஏதோ ஒரு ஆல்ஃபா எனக்கு 0 இல்லாமல் இருந்தால் கூட எனக்கு என்னவாயிரும் அப்படின்னா அது லீனியர்லி டிபெண்ட்டாக மாறிடும். ஓகேவா, இதை தான் நான் அப்படி எழுதிக்க பாருங்கள். இஃப் v1 v2 up to vn are linearly dependent then there exist scalars. ஸோ அதில் ஸ்கேலார்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நாட் ஆல் 0 எப்போ எதில் ஆல்ஃபா 1 v1 ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் ஆல்ஃபா n vn equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள இந்த ஸ்கேலார் வேல்யூஸ்லாம் அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப்படிங்கிற அந்த வேல்யூலாம் கிடைக்கும்பா. ஸோ அந்த வேல்யூலாம் எனக்கு நாட் ஆல் 0 அப்படின்னா அட்லீஸ்ட் 1 நான் 0 வேல்யூ வாட்டி இருக்கும். அப்படி இந்த ஒரு நான் 0 வேல்யூ வந்துட்டுனாலுமே அது என்னன்னு சொல்லுவோம், லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படி சொல்லுவோம். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. டவுட்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா நம்ம இப்படி எடுத்துக்கிட போகிறோம். இதை மட்டும் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நான் அப்படி எடுத்துக்கிட போகிறேன். எனக்கு சம் n ஸ்கேலார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ n வெக்டார்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். n வெக்டார்ஸ் அண்ட் n ஸ்கேலார்ஸை ஒரு லீனியர் காம்பினேஷனாக எழுதிக்கிட்டேன்.
நெக்ஸ்ட்டு இந்த லீனியர் காம்பினேஷன் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு இதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடில் மாறும். அது உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா என் இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆல்ஃபா என் வரைக்கும் இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். இன்கேஸ் அட்லீஸ்ட் ஒன் வேல்யூ எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அட்லீஸ்ட் ஒன் வேல்யூ குறைஞ்சபட்சம் ஒரு வேல்யூ ஜீரோ இல்லாமல் இருந்தால் கூட, 2 வேல்யூவாக இருக்கலாம், 3 வேல்யூவாக இருக்கலாம், ஒரு வேல்யூ ஜீரோ இல்லாமல் வந்துட்டா எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். இன்கேஸ் எனக்கு ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு -2 வந்துட்டு, இல்லை ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 3 வந்துட்டு சம்திங் இந்த மாதிரி எனக்கு ஏதாட்டி ஒரு வேல்யூ எனக்கு மாறிட்டினாலும் அது என்னவா மாறிடும் அப்படின்னா லீனியர்லி டிபெண்ட்டாக மாறிடும். இதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு நோட் சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நோட்டு. நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது எப்படி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா சம் வெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம லீனியர் காம்பினேஷனாக எழுதி அதை ஃபுல்லாக சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சால்வ் பண்ணால் எனக்கு இந்த ஸ்கேலருக்குள்ள வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி தானே. ஸோ அந்த செட் ஆஃப் வெக்டர்ஸில் எனக்கு 0 வெக்டர் இருந்துச்சுனாலே அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். நீங்கள் சால்வ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வெக்டர்ஸில் எனக்கு 0 வெக்டர் இருக்கா? 0 வெக்டர் மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு 0 வெக்டர் இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு வந்து 2x2 என்ன எடுத்துக்கலாம், 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதான் எனக்கு 0 வெக்டராக இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ எனக்கு என்னது r×r அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு 0,0ங்கிறது 0 வெக்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் சப்செட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் எடுக்கணும்னா ஒரு சப்செட்டுங்கிறத எடுத்துக்கிடுவோமே. ஸோ அந்த சப்செட்டுக்குள்ள எனக்கு 0 வெக்டர் இருக்கா அதை நான் பார்த்த உடனே சொல்லிடலாம் அது லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ 0 வெக்டர் இருந்துச்சு அப்படின்னா லீனியர்லி டிபெண்டன்ட். 0 வெக்டருங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஒன் வேர்டில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இப்படி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு சப்செட் கொடுத்துருப்பாங்க, ஒரு வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஒரு சப்செட் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஸ்பேஸில் இது லீனியர்லி டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சப்செட்டுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் கொடுக்கேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குது 1,2,3 0,0,5 நெக்ஸ்ட்டு 0,0,0 அண்ட் தென் 1,3, -8 இப்படி சொல்லி இதான் எனக்கு ஒரு சப்செட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குள்ள சப்செட் அப்படின்னா ஒரு r×r இதுக்குள்ள ஒரு சப்ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இது ஒரு சப்ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சப்செட்டுங்கிறது எனக்கு எஸ்ங்கிறது ஒரு சப்செட் ஆஃப் இதானே. ஸோ இந்த சப்செட்டில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இது இருக்குது 0,0,0ங்கிறது இருக்குது. இது என்னது 0 எலமெண்ட் அப்படி சொல்லுவோம், அல்லது 0 வெக்டார் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எலமெண்ட் எனக்கு இதில் கண்டெயின் ஆகிட்டுனாலே நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நான் செஞ்சுலாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அதை சால்வ் பண்ணணுன்ட்டோ எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் ஸ்ட்ரைட்டாக நான் என்ன சொல்லிடலாம், இது எனக்கு லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லிடலாம். ஸோ ஒரு 2-3 ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நம்ம லீனியர் டிபெண்டன்ட் அண்ட் லீனியர் இண்டிபெண்டன்ட் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிரும். ஓகே, இதை பாருங்கள். இது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா V3 of R அப்படிங்கிறதுல ஒரு 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ R³ அப்படிங்கிற ஒரு செட்டில் எனக்கு ஒரு 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1,2,1 அண்ட் 2,1,0 அண்ட் 1,-1,2 அப்படி சொல்லி இந்த 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வெக்டர்ஸும் எனக்கு என்னன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணுமா, லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லி ப்ரூஃப் பண்ணணுமா. ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கான்செப்ட் தெரியும் அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதை லீனியர் காம்பினேஷனாக எழுதி அது 0 வெக்டருக்கு ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கேலார்ஸ் என்னவாக இருக்கணும். ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரியும், ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0வாக இருந்தால் லீனியர்லி இண்டிபெண்ட். அண்ட் இதாட்டி ஒரு ஸ்கேலார் அட்லீஸ்ட் ஒன் ஸ்கேலார் எனக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை லீனியர் காம்பினேஷனாக எழுதணும். ஓகே, இதை V1 வெக்டார், இதை V2, இதை V3 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லீனியர் காம்பினேஷன் எப்படி இருக்கும், எனக்கு α1 V1 + α2 V2 + α3 V3 = 0 வெக்டார்னு எடுப்போமா. ஸோ α1 V1ங்கிறதுக்கு பதிலாக நான் இதை எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக? ஸோ α2 V2க்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டேன். தென் α3 V3க்கு பதிலாக எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 0 வெக்டாருங்கிறத எழுதணும்னு சொன்னேன். ஓகே, இதில் நம்மளுக்கு 0 வெக்டார் அப்படிங்கிறது V3 of Rல 0,0,0 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 0 வெக்டாருங்கிறது 0,0,0 இருக்கும். வெறும் 0ன்னு சொல்லி போடக்கூடாது, இது நாட் ஈக்குவல் டு இது. ஓகேவா? 3 0 சொல்லி பிரித்து எழுதிக்கிடணும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த α1ங்கிறத
இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கூடயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆல்ஃபா ஒன்ங்கிறது உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. ஆல்ஃபா 1 கமா 2 ஆல்ஃபா 1 கமா ஆல்ஃபா 1 வருமா. தென் அதே மாதிரி இதுக்குள்ள ஆல்ஃபா 2 மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா 3ங்கிறத மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 0,0,0 அப்படியே இருக்கட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இது என்ன பண்ணிடலாம், எல்லாமே அடிஷனில் இருக்கா. ஸோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ நம்ம இது டிஃபைன் பண்ண மாதிரி நம்ம அடிஷனாக நம்ம எழுதிக்கிடுதோம். ஆல்ஃபா 1 2 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த தானே இருக்குது. ஸோ இந்த மூணு என்ன செஞ்சிடலாம், அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஆல்ஃபா 3. இங்கே நான் கமா போடணும், ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. இங்கே ஃபுல்லாக கமா வரும். ஆல்ஃபா 1 கமா 2 ஆல்ஃபா 1 கமா ஆல்ஃபா 1 வரும். நாங்கள் ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கேன். இதை கொஞ்சம் நோட் பண்ணி மாற்றிக்கோங்க. ஓகே, பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு டைம் ஆல்ஃபா 1 இருக்குது, இங்கே 2 ஆல்ஃபா 2 இருக்குது, இங்கே ஆல்ஃபா 3 இருக்குது. ஸோ இந்த 3 டைமே நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். பிகாஸ் நடுஸில் எனக்கு ஆட் தான் இருக்குது. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஆல்ஃபா 3ன்னு எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி கமா நெக்ஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும், 2 ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 மைனஸ் ஆல்ஃபா 3ன்னு இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கும், ஆல்ஃபா 1 இங்கே 0ங்கிறதுனால அதை விட்டுறலாம். இங்கே 2 ஆல்ஃபா 3யா. ஸோ ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 ஆல்ஃபா 3ன்னு இருக்கும். ஈக்குவல் டு 0,0,0. ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த சைடும் கமா இங்கே இந்த சைடும் 3 பாயிண்ட் இருக்குது, இந்த சைடும் 3 பாயிண்ட் இருக்குது. அப்போது இது மூணுமே எப்படி ஈக்குவல் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் எதான் இருக்குன்னா இந்த சைடு உள்ள பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0. தென் இதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு என்ன எத்தனை ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, 3 கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிள் இருக்குது. ஸோ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். எப்படி எடுத்திருக்கேன் தெரியுதா. ஸோ நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான். ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். 0க்கு ஈக்குவேட் பண்ணி 3 ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன். ஸோ நம்ம எப்போவுமே ரெகுலராக நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ண போகிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆல்ஃபா 1 இங்கே வரதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த 2 ஆல்ஃபா 3 இங்கே கொண்டு போய் இந்த மாதிரியும் எழுதி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆல்ஃபா 1 அப்படிங்கிற வேல்யூவை இந்த இதில் கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு என்னென்னு போட்டிருக்கேன், -2 ஆல்ஃபா 3யா. ஸோ 2 இன்ட்டு இந்த ஆல்ஃபா 1க்கு பதிலாக அந்த -2 போடுங்க, -4 ஆல்ஃபா 3ன்னு வந்துருமா. ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஏற்கனவே கணக்கில் ஒரு ஈக்குவேஷனில் ஒரு ஆல்ஃபா 3 வரை இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அப்போ இந்த மைனஸில் உள்ள டேர்ம்ஸ்லாம் அங்கோடி கொண்டு போயிருங்க. அப்போ ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 5 ஆல்ஃபா 3ன்னு இருக்கும். அப்போ எனக்கு ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு -2 ஆல்ஃபா 3ன்னு இருக்குது. ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 5 ஆல்ஃபா 3ன்னு இருக்குது. ஸோ ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அகைன் எல்லா வேல்யூமே எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா 3ல வந்துட்டு. ஸோ இந்த ஆல்ஃபா 1 இந்த ஆல்ஃபா 2 இது ரெண்டையும் நான் எதில் கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1ல் ஆல்ஃபா 1க்கு பதிலாக என்ன போட போகிறேன், -2 ஆல்ஃபா 3 போட போகிறேன். ஆல்ஃபா 2க்கு பதிலாக என்ன போட போகிறேன், 5 ஆல்ஃபா 3 போட போகிறேன். தென் ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு ஆல்ஃபா 3னே இருக்கட்டு. இப்போ எனக்கு ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே எனக்கு எப்படி மாறிடுதுன்னு பாருங்க, ஆல்ஃபா 3ன்னு சொல்லி மாறிடுது. இது சாதாரண ஒரு சால்விங் மெத்தட் தான். ஸோ இதெல்லாம் உட்காந்து ரொம்ப கவனிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வந்துடுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படி ரிவர்ஸில் போகிறேன். ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0வா. அப்போ ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 5 ஆல்ஃபா 3ன்னு இருக்குது. இப்போ தான் ஆல்ஃபா 3ங்கிறது 0ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அப்போ ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 0. அப்போ ஆல்ஃபா 2வும் 0வாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா 3க்கு பதிலாக 0 போடுங்க. ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு -2 இன்ட்டு 0. தென் ஆல்ஃபா 1ம் 0வாக தான் இருக்கும். இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆல்ஃபா 1ம் 0 இருக்குது, ஆல்ஃபா 2வும் 0 இருக்குது, ஆல்ஃபா 3யும் 0வாக இருக்குது. அப்போ ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், கொடுத்துருக்க 3 வெக்டர்ஸை லீனியர் காம்பினேஷனாக எழுதினேன். லீனியர் காம்பினேஷனாக எழுதி அதை எது கூட ஈக்குவேட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஒரு 0 வெக்டர் கூட ஈக்குவேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ லீனியர் காம்பினேஷனாக எழுத எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஸ்கேலார்ஸ்க்குள்ள வேல்யூ எனக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு ஸ்கேலார்ஸ் ஆல் ஸ்கேலார்ஸ் எனக்கு 0வாக இருக்குது. இந்த மாதிரி ஆல் ஸ்கேலார்ஸ் எனக்கு 0வாக இருந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படி சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். தென் the given set of vectors are linearly independent. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3 வெக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. இன்கேஸ் நான் சால்வ் பண்ணும் போது எனக்கு இதில் ஏதாட்டி ஒரு வேல்யூ வாட்டி எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டு, ஏதாட்டி ஒரு வேல்யூ வாட்டி எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டு அப்படின்னா எனக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படி சொல்லி நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன் V3 of R the same V3 of R தான், பட் வேற ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா. என்ன செட் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்திருக்கேன், 1, 4, -2, -2, 1, 3 அண்ட் -4, 11, 5 இந்த 3 வெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், ஒரு இது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு லீனியர் காம்பினேஷனாக நம்மளுக்கு எழுத தெரியணும். லீனியர் காம்பினேஷனாக எழுதணும் அப்படின்னா அந்த லீனியர் காம்பினேஷனை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்,
ஜீரோ வெக்டாருக்கு ஈக்குவேட் பண்ணி அந்த ஸ்கேலார்ஸ் அப்படி ஜீரோ வெக்டார்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கேலார்ஸ் எனக்கு இண்டிபெண்ட். அப்போ எனக்கு கண்டிப்பாக இதாட்டி ஒரு ஸ்கேலார் ஆட்டி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஸ்கேலார் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நான் எப்படி ப்ரூஃப் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம எப்போ பண்ணுற மாதிரி தான் இதை V1ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம், இது V2ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம், இது V3ங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஸோ லீனியர் காம்பினேஷனுங்கிறது நம்ம எப்படி படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? α1 V1 ப்ளஸ் α2 V2 ப்ளஸ் α3 V3ங்கிறது எடுத்துக்கலாமா? ஸோ α1 V1க்கு பதிலாகவும் α2 V2க்கு பதிலாகவும் α3 V3க்கு பதிலாக அந்த வேல்யூ போட்டிருக்கேன். மூணையுமே அந்த ஜீரோ வெக்டார் கூட நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அந்த டேர்மை அப்படியே ஜீரோ வெக்டார் அந்த எனக்கு V3 ஆஃப் ஆரில் உள்ள ஜீரோ வெக்டார் எனக்கு இதான் சொன்ன இது கூட ஈக்குவேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட் உள்ளே கொண்டு போய் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பாயிண்ட்ஸில் எனக்கு ஒரு பாயிண்ட்டாக மொத்தமாக மாறிடும். இந்த டேர்ம் α1 -2 α2 -4 α3 this term which is equal to 0, 0, 0 அப்படி சொல்லி இருக்கும். ஸோ அப்போ இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்னன்னு தெரியும்? இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம், இதில் உள்ள அந்த ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம், இதில் உள்ள ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவல், இதில் உள்ள செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம், இதில் உள்ள தேர்ட் டேர்ம் ஈக்குவல் டு இதில் உள்ள தேர்ட் டேர்ம். ஓகேவா? அப்போ மூணுமே எனக்கு 0, 0 தான் இருக்குது. ஸோ 0க்கு நான் ஈக்குவேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, போன சம்மில் நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னா சாதாரண ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணேன். எனக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே கிடச்சிக்கிட்டு. பட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட், பட் ஈஸியான மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு மொத்தமாக ரெண்டே வேரியபிள்ஸ் தான் இருந்துச்சு ஒரு ஈக்குவேஷன்ஸில். ஸோ நான் இந்த மாதிரி எனக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஸோ அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷனை எனக்கு இந்த 2 வேரியபிள் உள்ள ஈக்குவேஷனாக மாற்றினா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி தோணுது. ஓகே, நம்ம வெக்டர் ஃபார்முக்கு மாற்றி எனக்கு தேவையான ஈக்குவேஷனாக மாற்றி நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதை நான் வெக்டர் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். எப்படி வெக்டர் ஃபார்முக்கு மாற்றிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட் α1க்குள்ள கோஎஃபிஷியன்ட்லாம் காலம் 1ல் எழுதிக்கோங்க. தென் α2க்குள்ள கோஎஃபிஷியன்ட்லாம் காலம் 2ல் எழுதிக்கோங்க. நான் எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்கள். இங்கே 1, இங்கே 4, இங்கே -2 இருக்கா? ஸோ 1, 4, -2. தென் α2க்குள்ள கோஎஃபிஷியன்ட் என்னதுலாம் -2, 1, 3, -2, 1, 3ன்னு போட்டிருக்கேன்னா. தென் α3க்குள்ள கோஎஃபிஷியன்ட் என்னதுலாம் -4, 11, 5, -4, 11, 5 போட்டிருக்கேன். இன்ட்டு α1, α2, α3 ஈக்குவல் டு 0, 0, 0. ஏன்னா எனக்கு இங்கே என்ன இருக்குது? 0, 0, 0ன்னு தான் இருக்குது. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டேன். இது 0, 0, 0 தெரியலனா கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இப்போ நான் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் எழுதிக்கிட்டேன். இப்போ நான் இதை எனக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா நான் எந்த மெத்தடில் மாற்றினா எனக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான எனக்கு இந்த 2 ஈக்குவேஷன் 2 டேர்ம் மட்டும் லாஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்தால் எனக்கு சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் இப்போ அந்த மாதிரி மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ நான் இந்த வெக்டரை மட்டும் எடுத்துக்கிட போகிறேன். ஸோ இந்த வெக்டருங்கிறத நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். கான்செப்ட் புரியுதாப்பா? ஸோ இந்த 0, 0, 0 அப்படிங்கிறத ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு தான் ஈக்குவல்ட்டில் உள்ள வேல்யூ, இந்த சைடில் உள்ள ஈக்குவல்ட்டில் வேல்யூ நான் இதை சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வந்தாலும் கீழே மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு டேமாக தான் எழுதணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் 0, 0, 0ங்கிறது போட்டிருக்கேன். ஸோ இது நீங்கள் பெனிஃபிட் மேக்ஸிமம் இது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதில் இது நீங்கள் போடலான்னாலும் உங்களுக்கு அவசியம் இல்லை. கடைசியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். 1, 2, -4, 4, 1, 11, -2, 3, 5 இந்த மேட்ரிக்ஸை அப்படி நான் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதை எனக்கு இந்த கடைசி இதை தான் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். கரெக்டாக? ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் நான் எதாட்டி ஒரு டைமை எலிமினேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தோணுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைமை எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே -2 இருக்குது. இந்த டைமை நான் 0 ஆக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும்? எனக்கு இந்த ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ் உள்ளதான் எனக்கு ரெடியூஸ் ஆகிரும். ஸோ இந்த -2ங்கிறத நான் 0 ஆக்கணும். இந்த -2 0 ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த ரோ 1 இருக்கா? ஸோ இந்த ரோ 1 ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் இது எனக்கு 0 ஆயிருமா? ஸோ ரோ 1 நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணி நான் இப்போ ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1, -2, -4, 0 மேலே உள்ள அந்த 2 ரோ சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். திஸ் இஸ் 11 not a 10. திஸ் இஸ் 11 not 10. ஓகே, 0. அடுத்தது இந்த டேர்ம் மட்டும் எனக்கு என்னவாயிரும்? 0 ஆயிரும். அதேமாரி இங்கே மேலே உள்ள டேர்ம் கூட நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணி எழுதுவேன் அப்படின்னா இங்கே எனக்கு -1 வந்திருக்கும். சிமிலர்லி இங்கே -3, 0 அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். α1 + 2 α2 + 4 α3 = 0. எனக்கு ஈக்குவேஷன் எப்படி வரணும்னு சொல்லி நான் நினச்சேன். இப்படி தான் எனக்கு வரணும்னு சொல்லி நினச்சேன். இந்த ஈக்குவேஷன் எனக்கு இப்படி தான் வரணும்னு சொல்லி நான் நினச்சேன். என்ன நினச்சேன்? எனக்கு ஏதாட்டி ஒரு கான்ஸ்டன்ட் 0வாக இருந்தால் ஏதாட்டி ஒரு வேரியபிள் எனக்கு 0வாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ரெடியூஸ் ஆகி நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி நினச்சேன். ஸோ இப்போ நம்ம பழைய ஃபார்முக்கே மாற்றிடுவோமா? ஸோ பழைய ஃபார்முக்கு நான் என்ன பண்ணுவோம்? கோஎஃபிஷியன்ட்லாம் அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். α1 -2 α2 -4 α3 which is equal to 0. ஏன் 0ங்கிறத நான் கொண்டு வந்தேங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ which is equal to 0. அதே மாதிரி 4 α1 + α2 + 11 α3 = 0. இப்போ இதில் எனக்கு 2 டேர்ம் தான் இருக்குது. 11
-1 ஆல்ஃபா 2 -3 ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 2 டேர்ம் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் இருந்து, அதாவது இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன கொண்டு வந்துடலாம், -3 ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 அப்படின்னு எழுதிடலாமா, இல்லாட்டி ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு -3 ஆல்ஃபா 3 அப்படின்னாலும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ஃபா 2 இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் ஆல்ஃபா 2ங்கிறதுக்கு பதிலாக என்ன போடலாம், -3 ஆல்ஃபா 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு -2 ஆல்ஃபா 3 கிடைக்கி. ஸோ ஆல்ஃபா 2ங்கிறதும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா 3ல கிடச்சிருக்கு, ஆல்ஃபா 1ங்கிறதும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா 3ல கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2க்குள்ள வேல்யூ கொண்டு போய் நான் எதில் போட போகிறேன், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷனை பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள், -2 + 6 - 4 ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஆல்ஃபா 3க்கு அப்போ எனக்கு என்ன வேல்யூ போட்டால் 0 வரும், அதான் இதில் கான்செப்ட். ஓகே, நீங்கள் இதில் 0ங்கிறத போட்டிங்க அப்படின்னா ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கனாலும் 0 வரும். இன்னொரு சொல்யூஷனும் இருக்குது. என்ன சொல்யூஷன், ஆல்ஃபா 3க்கு பதிலாக நீங்கள் 1 போட்டு பாருங்கள், உங்களுக்கு இது 0 தான் வரும். பாருங்கள், ஆல்ஃபா 3க்கு பதிலாக 1 போடுங்க, -2 + 6 - 4 ஈக்குவல் டு 0வா, கரெக்டு தான். இந்த சொல்யூஷன் வருதா 6. அப்போ ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 1ங்கிறது எனக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஆனால் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், அதுக்கு 0 வெக்டர்ஸ் மட்டும்தான் சொல்யூஷனாக இருக்கும், மற்ற சொல்யூஷன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாட்டி ஒரு வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக வந்துட்டாலும் அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு வேல்யூ என்னவா வந்துட்டு, நாட் ஈக்குவல் டு 0வாக வந்துட்டு, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது நாட் ஆல் ஸ்கேலார்ஸ் ஆர் 0. நான் கண்டுபிடிக்கவே இல்லை, அடுத்த ஸ்கேலார்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்கேலார், நான் மொதல் ஸ்கேலார் கண்டுபிடிக்கவுமே எனக்கு என்ன வந்துட்டு, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டு. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்கேலார் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இன்கேஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 1 இருக்கா, இந்த ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 1ங்கிறத கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். தென் ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு இப்போ என்ன கிடைக்கும், எனக்கு ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா -3ன்னு சொல்லி கிடைக்கும். கான்செப்ட் புரியுதா. ஸோ அப்போ எனக்கு எல்லா வேல்யூமே எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. எனக்கு கான்செப்ட் என்னது, ஒரு வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கா, அப்போமே எனக்கு அது என்னவா மாறிடும், லீனியர்லி டிபெண்டாக மாறிடும். இந்த சம்ம பொறுத்தளவில் எனக்கு எல்லா வேல்யூமே நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கிவன் வெக்டர்ஸ் ஆர் லீனியர்லி டிபெண்ட். கான்செப்ட் புரிஞ்சுட்டா. ஸோ ரொம்ப சிம்பிள் ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், டிடர்மைன் த ஃபாலோயிங் செட் ஆஃப் வெக்டர்ஸ் ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட் ஆர் லீனியர்லி டிபெண்ட். நான் சொன்னேன்னா ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க அப்படின்ட்டு, அந்த ஒன் வேர்டு இதான். இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் கொடுத்துட்டு இந்த வெக்டர்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டா லீனியர்லி டிபெண்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் பார்த்த உடனே என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டேன். எப்படி, பிகாஸ் த கிவன் செட் ஆஃப் வெக்டர்ஸ் கண்டெய்னிங் 0 வெக்டார். ஸோ இதான 0 வெக்டார். ஸோ இந்த செட் ஆஃப் வெக்டார்ஸில் எனக்கு 0 வெக்டார் கண்டெயின் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே தான் ஒரு நோட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தேன். என்ன கொடுத்தேன், நம்ம ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸ் எடுக்கோம் அப்படின்னா அதில் 0 வெக்டார்ஸ் கண்டெயின் ஆகிட்டா, 0 வெக்டார்ஸுங்கிறது இன்வால்வ் ஆகிருக்கா, தென் அதில் என்னது இருக்கக்கூடாது, அது வந்து எதா இருக்காது, லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்காது. ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்காதுன்னா அது எதா இருக்கும், அது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நோட் நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். ஒரு என்னது 0 வெக்டார் உங்களுக்கு இன்வால்வ் ஆகிட்டு அப்படின்னாலே அது லீனியர்லி இண்டிபெண்ட் தான், நம்ம ப்ராப்ளம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 0 வெக்டார் இன்வால்வ் ஆகிட்டுனா அதில் நம்ம பண்ண முடியாது, லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு நேரடியாக சொன்னால் போதும். லீனியர்லி இண்டிபெண்ட்ங்கிறத செஞ்சு பார்க்கணும், சரி லீனியர்லி இண்டிபெண்டா அப்படிங்கிறத செஞ்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சொல்லிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். பட் எந்த அளவுக்கு இது சிம்பிளாக இருந்துச்சோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான உள்ளது, ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் கிடையாது. பட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கடுத்து உள்ள எல்லா தியரம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 2 சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் முக்கியமான தியரம்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த வீடியோ பார்க்கணுன்னா ஃபஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நல்லா புரியும். ஓகே, நம்ம சேனலில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.